பாலிவுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சினிமாவை பத்தியும் சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள் பத்தி தான் பேச போறோம். அதாவது தென்னிந்திய சினிமாவில் ஒரு சில குறிப்பிட்ட நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல்ல இருப்பாங்க. அதாவது உச்சக்கட்ட புகழ் நடிகர்களா இருப்பாங்க. அந்த வகையில பாக்குறப்போ ஒரு சிலர் இன்னும் கோடீஸ்வரர்களா இருப்பாங்க. அதாவது பல கோடிகள்ல புரளக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நடிப்புல சிறந்து விளங்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் மக்கள் செல்வாக்குல சிறந்து விளங்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தென்னிந்திய சினிமாவிலேயே எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கக்கூடிய டாப் 5 நடிகர்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல 5வது இடத்துல தெலுங்கு ஆக்டர் மகேஷ் பாபு இருக்காரு. மகேஷ் பாபு கிட்ட எக்கச்சக்கமான சொத்துக்களும் இருக்கு. அதாவது 1000 கோடிகளுக்கு மேல சொத்துக்களும் இருக்கு. அதை தாண்டி மக்கள் மத்தியில செல்வாக்கும் இருக்கு. சினிமாவில மிக பெரிய சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் கூட நடிச்ச ஒரு நடிகராவுமே மகேஷ் பாபு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி பேரும் புகழோட இருந்துட்டு இருக்கு. சோ தென்னிந்திய சினிமாவிலேயே டாப் 5ல இருக்கக்கூடிய அந்த மிக சிறந்த பிரம்மாண்டமான நடிகர்கள்ல மகேஷ் பாபு 5வது இடத்துல இருக்காரு. அடுத்ததா 4வது இடத்துல ஷாருக் கான் இருக்காரு. ஷாருக் கான் தென்னிந்திய சினிமாவில இன்க்ளூட் ஆக மாட்டாரு தான். இருந்தாலும் 4வது இடத்துல அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியால பாக்குறப்போ ஷாருக் கான் தான் இருக்காரு. சோ ஷாருக் கான் சொத்துலையும் சரி, மக்கள் செல்வாக்குலையும் சரி, சினிமாவிலையும் சரி மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காரு. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்த விட பாலிவுட் சினிமா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பெயர் கொண்டதுதான். அது ஒரு பிரம்மாண்ட சினிமா அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒண்ணு. சோ பாலிவுட்ல ஒருத்தவங்க ஹீரோவா ஹீரோயினியா அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படும். இவ்வளோ ஏன் நம்மளோட தனுஷ் கூட பாலிவுட்க்கு போனதுக்கு அப்புறமா தான் அவரோட கரியரே வேற லெவல்ல ஆச்சு. ஸோ அவரோட மார்க்கெட் எல்லாமே ஹை லெவல்ல ஆனதுக்கு அவர் பாலிவுட்ல போயிட்டு ஒரு படம் பண்ணதுனாலதான். ஸோ அதனாலதான் அவருக்கு ஹாலிவுட்லயுமே வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஸோ பாலிவுட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய சினிமாவை சொல்லலாம். ஸோ அந்த வகையில பாக்குறப்போ அந்த பாலிவுட்லயே மிகப்பெரிய ஸ்டாராவும் இருக்காரு. பாலிவுட்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு வச்சிருக்கக்கூடிய ஒரே நடிகர்னா ஷாருக் கான் தான். அதை தாண்டி மற்ற நடிகர்களுடைய வீடு மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா தான் இருக்கும். சோ பாலிவுட்ல மும்பைல ஷாருக் கானுடைய பங்களா தான் 200 கோடி ரூபாய். சோ அதனால அங்க மக்கள் செல்வாக்குமே அவருக்கு அதிகமா உண்டு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பல வருஷங்களா சினிமால இருக்காரு. 25-30 வருஷங்களுக்கு மேல சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதனால மக்கள் செல்வாக்கு சினிமாவில மிகப்பெரிய ஒரு பேர். அவர் இல்லாத ஒரு இடமே இருக்க முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணாத கதாபாத்திரங்கள் இருக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலயுமே பேர் வாங்கினவர் தான் ஷாருக் கான். சோ அதனால அவரு இந்த லிஸ்ட்ல 4வது பிளேஸ்ல இருக்காரு. அடுத்ததா 3வது இடத்துல ஒரே ஒரு தமிழ் நடிகர் தான் வந்திருக்காங்க. சோ இவரு வேற யாரும் இல்ல. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, இல்ல கமலஹாசனா இருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாம் கிடையாது. இப்போ சினிமாவை தாண்டி அரசியல்லையும் மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தின ஒரு தாவேகா தலைவர் விஜய் தான். சோ விஜய் இந்த லிஸ்ட்ல 3வதுல இருக்காரு. சினிமாவில உச்சக்கட்ட புகழ் நடிகரா விஜய் இருக்காரு. ஏன் அதை தாண்டி சூப்பர் ஸ்டாருக்கு உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு சூப்பர் ஸ்டாராவும் தலைவராகவும் தான் மக்கள் பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா விஜய தன்னோட வீட்டு பையனா, தன்னை நம்பி வந்த ஒரு பையனா தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே. சோ அதனாலதான் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கும் அதிகமா இருக்கு. இதை விட சினிமால இருக்கக்கூடிய சின்னத்திரை பிரபலங்கள், வெள்ளித்திரை பிரபலங்கள்னு சொல்லி அவ்வளோ பேருடைய ஆதரவுமே விஜய்க்கு தான் இருக்கு. இதை தாண்டி பல கோடிகள்ல சொத்துமே பாத்தீங்கன்னா விஜய் வச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்குள்ள சொத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா விஜய் தான் ஆஸ்திரேலியா, லண்டன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்லயும் பல சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு. கிலோ கணக்குல வைரங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ கணக்கெடுப்புல வெளியிட்டாங்க. பட் நம்ம அதை டச் பண்ண போறது கிடையாது. சோ இந்த லிஸ்ட்ல எல்லாத்திலயுமே செல்வாக்கு மிக்க நடிகரா விஜய் 3வது இடத்துல இருக்காரு. சோ அடுத்ததா 2வது இடத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா அப்படின்ற ஒரு 2 படம், அதாவது புஷ்பா 1, புஷ்பா 2. சோ 5 வருஷம் ஆச்சு இந்த 2 பார்ட்டையும் எடுக்கிறதுக்கு. அந்த புஷ்பா 1, புஷ்பா 2ல நடிச்ச அத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கையுமே இன்னைக்கு உயர்ந்த அளவுக்கு போயிடுச்சு. அதுல ரஷ்மிகா மந்தனாவையும் நாம சொல்லலாம். சோ பேன் இண்டியா கிரஷ்னு அவங்க ஆனதே இந்த புஷ்பா 1க்கு அப்புறமா தான். சோ புஷ்பா 1ல அவங்க நடிச்சாங்க. அதே மாதிரி 2லயும் நடிச்சாங்க. சோ அவங்களே அந்த படம் ஷூட்டிங் முடியும் போது 5 இயர்ஸ் நான் இவரு கூடவே டிராவல் பண்ண, இப்ப பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ புஷ்பா 2
வந்து 1000 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியா இருந்தது சினிமாவில். வரலாறு சாதனை படைத்த ஒரு படமா புஷ்பா 2 பேசப்பட்டது. ஆனா இப்போ துரந்தர் 2 வந்து 1800 கோடிக்கு மேல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. புஷ்பா 2 உடைய வசூலை வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புஷ்பா 2 தான் ரொம்ப ஹையஸ்ட்ல இருந்தது. இதுலதான் அல்லு அர்ஜுன் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போனாரு. அவருடைய சொத்து மதிப்பும் சரி, அவருடைய செல்வாக்கும் சரி, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அவரோட பேரு, அவரோட ஃபேன்ஸுக்கான அந்த ஆதரவு, அதை தாண்டி சினிமா பிரபலங்களுடைய ஆதரவு, இது எல்லாமே அல்லு அர்ஜுனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. டாப் 2ல அல்லு அர்ஜுன் இருக்காரு. இத்தனை செல்வ அம்சங்களும் கொண்ட, இத்தனை பேரு புகழும் கொண்ட டாப் 1ல இருக்க அந்த நடிகர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஏன்னா விஜயே 3வது இடத்துல அப்படின்னா அப்ப டாப் 1ல இருக்கக்கூடிய அந்த நடிகர் யாரு அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். டாப் 1ல பாத்தீங்கன்னா தெலுங்கு நடிகர் பிரபாஸ் தான் இருக்காரு. பிரபாஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருமே பல வருஷமா சினிமாவில் இருக்காரு. ஹீரோவா நடிக்கக்கூடிய அத்தனை படங்களுமே நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லா படங்களுமே அதிகப்படியான வசூல் ஈட்டிருக்கு. இதை தாண்டி அவர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களால வாழ்ந்துட்டு இருக்காரு. தெலுங்குலே பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப வந்து ஒரு ரிச்சஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. அதை தாண்டி பல மாநிலங்கள்ல அவர் வந்துட்டு பங்களாலாம் வச்சிருக்காரு. பங்களான்னு சொல்றதை விட பேலஸ்னு சொல்லலாம். பேலஸ் வச்சிருக்காரு. சொத்து மதிப்பும் சரி, மக்கள் செல்வாக்கும் சரி, சினிமாவுடைய ஆதரவும் சரி, சினிமாவுல பெயரும் சரி, இவருக்கு ரொம்பவே அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில காரணங்களால தான் அவர் தமிழ்ல கொஞ்சம் டல்லா இருக்காரு. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரபாஸோட பேர் வந்து அந்த பாகுபலியோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி தான் வந்தது. இருந்தாலும் அனுஷ்காவுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள்லாம் பெருசா எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல அப்படின்றப்போ அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். அதனால அனுஷ்காவுக்குமே தமிழ்ல அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. பிரபாஸும் தமிழ்ல எந்த ஒரு படமும் பண்ணாம இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இவ்ளோ விஷயங்கள்ல டாப் 1ல இருக்கிறது நடிகர் பிரபாஸ். நீங்க நினைக்கலாம் தமிழ்ல இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்காங்களே, தனுஷ்லாம் இருக்காரு, அவர்லாம் எங்க போவாரு, அவர் எந்த லிஸ்ட்ல இருக்காரு, அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இல்லையா, இல்லாட்டி பணபலம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் இவங்களை காட்டிலும் தனுஷ் வந்து பண செல்வாக்குல கொஞ்சம் குறைவா இருக்கிறதாவுமே கணக்குல வந்திருக்கு. அதை தாண்டி சினிமாக்குள்ள வந்து தனுஷுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. தனுஷுடைய வளர்ச்சி பிடிக்காம நிறைய பேர் எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. அவரை இன்னமும் ஒரு வந்து பெரிய லெவல்ல மதிக்காதவங்க எல்லாம் கூட இருக்காங்க. மக்கள் கிட்ட போறப்போ தனுஷுக்கு ஒரு சைடு நல்ல பாசிட்டிவிட்டியா இருந்தாலும் இன்னொரு சைடு நெகட்டிவ் இருக்கதான் செய்யுது. அதனால ஒரு சில விஷயங்கள்லாம் தனுஷுக்கு மைனஸா இருக்கிறதுனால அவர் இந்த லிஸ்ட்ல இல்ல. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தலைவரா அவரை கொண்டாடுறாங்க, சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறாங்க. வீட்டுல ஒரு பையனா வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். அந்த ஒரு வாய்ப்பு விஜய்க்கு தான் கிடைச்சிருக்கு. அது வாய்ப்புன்னு சொல்றதை விட ஒரு வரம்னு சொல்லலாம். இந்த வரம் இந்தியாவில் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. மேபி இந்த அரசியல் தேர்தல் இதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜயோட பலம் என்ன அப்படின்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன இந்த டாப் 5 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நடிகர்கள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா பிரபலங்கள் பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.